ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செவத்தில் வரைஞ்சிருக்க ஓவியத்தை பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பினாங்குங்கிற மாநிலத்தில் தான் இது இருக்குது. ஸோ இது இந்த இடத்த நீங்கள் தேடி போக தேவையில்லை. ஏன்னா இதுதான் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ இந்த லைனில் நிற்கிறவங்களாம் எதுக்கு நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் நின்று இதே மாதிரி போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க தான் நிற்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். ஸோ மலேசியா பினாங்குங்கிறது கிராமம் மாதிரி. அந்த கிராமத்தை சுற்றி பார்த்து ஒரு வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம வெளிநாட்டில் கொண்டு வரதுக்கு இங்கே போகலாம். வெளிநாட்டில் கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டவுன் டவுன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளிநாட்டில் அந்த இடத்துல அது ரொம்ப சிட்டி மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிட்டியில் இந்த மாதிரி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கார்ட்டூன் வேஷம் போட்டு ரொம்ப ஜாலியாக பழகிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வில்லேஜ், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த மாதிரி போட்டு விற்றாங்க. இது ஊர்வா மாதிரி நம்ம ஊரில். ஸோ எல்லா பழத்துலேயும் அங்கே இருக்கிற ஃபேமஸான எல்லா பழங்கள்லேயும் இந்த ஃப்ரூட்ஸ் போட்டு விற்றாங்க. இது நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த ஊர் காசுக்கு ஒரு வெள்ளி. இது நமக்கு பிடிச்ச பழங்களில் இதை வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஊரில் எதெல்லாம் ஃபேமஸோ அதிலையும் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி. அது பாக்கெட்டில் இந்த ஏர் ஃபில் பண்ணி இருக்கிறது ஊறுவா மாதிரி. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி. ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா வேணும் இல்லை கம்மியாக வேணும்னாலும் அவங்க வச்சுருக்காங்க. இது இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் அமௌண்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், இல்லை சாம்பிள் கூட வாங்கி பார்த்துக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்ததில் இது நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பழங்கள்லையே எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா இது நான் போன டைம் ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கார்டன் நிறையா போட்டிருந்தாங்க. மலேசியாவில் நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே போகிறவங்க கண்டிப்பாக ஃபுட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ விதவிதமான ஃபுட்டு இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அந்த நாட்டுக்கு போனதுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். அந்தளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க. அதே அளவுக்கு சீப்பாக இருக்கும். நம்ம ஊர் காசை நீங்கள் கம்பேர் பண்ணாலே அவ்வளோ சீப்பாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டை வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்க போது ஒரு கடையில் செம்ம கூட்டங்க. அந்த கடையில் என்ன கூட்டம், ஒரே கேமராவாக இருக்குது, அப்படி என்னடா ஃபேமஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கிட்டே போய் பார்க்க போதும் அந்த கூட்டம் கலைஞ்சி அப்படியே அதில் கூட்டத்துலேருந்து எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அந்த நாட்டோட சிஎம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ கூட தெரியாது. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்டை காட்ட போது தான் சொன்னால் இவங்க தான் அந்த நாட்டோட சிஎம், பினாங்கு நாட்டோட மாநிலத்தோட சிஎம்மு. ஸோ இவரை நான் லைவாக அப்படி கிட்ட பார்த்தேங்க. யாருமே அவ்வளோ நம்ம நாட்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசாலாம் பண்ணலை. அவங்களும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு போனாங்க. ஸோ ஃபெஸ்டிவல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை பார்த்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிட்டு போனாங்க. ஆனால் அதுக்கும் ஆப்போசிட் கடையில் இங்கே பாருங்கள், ஃபுட்டு வாங்குறதுக்கு லைனில் நிற்கிறாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஃபுட்டு போல். சிஎம் வந்தால் வரட்டும், நமக்கு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்று வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கும் சரி, இங்கேருந்து போகிறவங்களுக்கும் சரி அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காண்டி ராத்திரி பகல் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அங்கே 24x7 நிறையா கடைகள் இருக்குது. ஸோ அந்த கடைகளில் பசிக்க போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் டூரிஸ்ட்டாக போனோம் அப்படின்னா எல்லா ஃபுட்டுமே ஓரளவு ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க தான் அந்த மாதிரி மாநிலத்துக்கே போகணும். இது ஒரு தீவுங்க இந்த மாநிலம். ஸோ அந்த மாநிலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாளே சுற்றி பார்த்துடலாம். இந்த பினாங் மாநிலத்தை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஏரியாவை பார்க்க போதும் இதே அதுக்கும் பக்கத்து ரோடு தாங்க. இதை பார்க்க போதும் எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. இது பாருங்கள், பொட்டி கடை. அந்த ஊரில் இருக்க பொட்டி கடை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தெருக்கள், கடைகள் எல்லாமே அதே மாதிரி தமிழ் பலகைலாம் வச்சு தமிழில் போர்டு நேம்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா பேர் லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மலேசியாவில் ஒவ்வொரு இடத்துலையுமே லிட்டில் இந்தியாங்கிற இடம் இருக்குது. சிங்கப்பூர்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரியே இருக்கப்போது நல்லா இருக்குங்க. என்ன ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.